ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடு தான் நாங்க பூரி செய்ய போறோம். என்ன தம்பி, அதில் பூரி செஞ்சு அதோட உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சு தான் சாப்பிட போறோம். அதான் செய்ய போறோம். அதோட முட்டையும் அவிக்க போறேன். இது எப்படி செய்ய போறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நாங்க முதல் பூரிக்கு மாவை குழைக்கலாம். இதுல மாவு எடுத்திருக்கிறேன், ஆல் பர்பஸ் ஃபிளா தான் எடுத்திருக்கேன். இதோட ரவை கொஞ்சம் சேர்க்கிறேன். ரவை வந்து ஒரு எவ்வளவு சொல்றது, ஒரு 1/4 கப் மாதிரி வரும். இதோட உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்ப கலந்து விட்டாச்சு. இனி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து குழைச்செடுக்க போறேன். இது வந்து நல்லா சாஃப்டா குழைச்செடுக்கிறேன். இல்லை நாங்க சப்பாத்திக்கு சாஃப்டா குழைப்போம், அந்த மாதிரி குழைக்க போறது இல்லை. நான் கொஞ்சம் நல்லா இறுக்கமா தான் குழைப்பேன். தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நல்லா இறுக்கமா குழைச்சா தான் இது கொஞ்சம் பொங்கி வரும் பூரியை நம்பி. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வடிவா குழைச்செடுப்பேன். இப்ப பாருங்க, குழைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி குழைச்சாச்சு. கொஞ்சம் இறுக்கமா தான் குழைச்சிருக்கிறேன். சரியா? இது இருக்கட்டுக்கும் நாங்க உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணுவோமா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை அவிய போட்டிருக்கேன். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு தேங்காய் எண்ணெயை விடுவேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமாக. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்க்குறேன். இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டுக்கும். இது பொரிஞ்சு வரைக்குள்ள கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சா. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இதே வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் மைக் கொஞ்சம் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் இந்த கொஞ்சம் கட்டத்துக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னா. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகாய் சரியான காரமாக இருக்கும். ஒன்று இன்றைக்கு போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு எப்படி இருக்குன்னு. பச்சை மிளகாய் சேர்க்காமல் இந்த மிளகாயில் ஒன்று சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இது நல்லா வதங்கி வரட்டுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கி வரட்டுக்கும். அதுக்கு பிறகு இஞ்சி வெள்ளை பொடி இடித்து வச்சுருக்கேன், நான் அதை சேர்க்க போகிறேன். இந்த மிளகாயை பற்றி தான் சொல்லி சிரித்து கொண்டது. சரியான காரம் என்ன மாதிரி வருதோ தெரியாதுன்னு சொல்லிக்கொண்டு இந்த ஃப்ரெண்ட். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி இஞ்சி உள்ளியே இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழத்தை சேர்க்குறேன். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதோட கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கலந்துடுவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்க்குறேன். இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான், இதெல்லாம் போதும். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி இதில் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு அவிச்சு போட்டு தோல் உரிச்சிட்டு 1-2 மசிச்சுட்டு மற்றதை கொஞ்சம் துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கேன். சரியா? இப்போ அதை சேர்ப்போம். இப்போ இதோட உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம் நல்ல வடிவா. இப்போ கொதிச்சு வரட்டுக்கும். சரிப்பட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். அதோட 3 அடுப்பையும் போட்டாச்சு. லேட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் முட்டையை வச்சாச்சு. இங்கே எண்ணெயை வச்சுட்டு இதில் பூரியை போட்டு எடுக்க போகிறேன். அங்கால மசாலா கொதிச்சு கொண்டு இருக்கட்டுமா. இப்போ பூரிக்கு தேய்ப்போமா. கொஞ்சமாக மாவை தூவிட்டு மாவு எடுத்தாச்சு. தேய்ச்சிருப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். ஆக மொத்தமாக இல்லாமல் ஆக மெல்லிசாம் இல்லாமல் கணக்காக தேய்ச்சாச்சு. அங்கே எண்ணெய் சூடாட்டும். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆகுது. தணிச்சு விடுவோம். தணிச்சு விட்டுட்டு 1 நிமிஷத்தால் இறக்குவோம். மல்லியில் இல்லை, நான் வாங்கல. ஏன்னா மல்லியில் விடவும் இல்லை, தட்டுப்பாடு. அதில் வாங்கல. உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம். இங்கே நாங்கள் பூரியை போட்டு எடுப்போமா. ஓகே, எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு முதலாவது பூரியை போட்டாச்சு. பாருங்க எப்படி பொங்கி வருதுண்டு. இதுதான் என்ன பூரி? பூரி புசு புசு பூரி.
தள்ளிடுங்க ஐயா பட்டு மற்ற பக்கமும் தள்ளி. இப்போ இந்த பூரி எடுப்போமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு பூரி? ஏண்டா தம்பி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததை போடுவோம். பாருங்க, இதுதான் புசு புசு பூரி. ஏன்னா தம்பி நல்லது புக்கமாக குழச்சமெண்டா பொங்கி வரும். பார்த்தீங்களா? இப்போ இதையும் எடுப்போமா? இதே மாதிரி எல்லா பூரியையும் நான் சுட்டெடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கால உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அடுப்பை நிப்பாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சாப்பாடு ரெடி. வந்து பாருங்க, நல்ல புசு புசு பூரி. பார்த்தீங்களா? சூப்பராக பூரி ரெடி. இங்கால உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அதோட முட்டையை வச்சுருக்கேன். இங்கால பப்பாளி பழம் பட்டி வச்சுருக்கேன். இது இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களோட இரவு சாப்பாடு. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா, நானே சமைச்சு நானே டேஸ்ட் பண்ண பாருங்க. சூப்பரா எங்கட பூரியை பார்த்தீங்களா? இங்க பாருங்க, புசு புசு பூரி. எண்ணெயே குடிக்கல பார்த்தீங்களா? சூப்பரான பூரி. இதை இப்படி சாப்பிட சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மல்லியில இல்லைன்னா கவலை வாசமா இருக்கும். செம்மையா இருக்கு. வாங்கோண்டா வர மாட்டார் வீடியோக்கு. அங்க இருந்தோண்டா ஒரு வாய் 2 வாய். எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கு. பாருங்க, முட்டையும் எடுத்து இப்படி வச்சுட்டு சாப்பிடணும். எப்படி இருக்கு யூட்டு? செம்மையா இருக்கு. சாப்பிட்டோண்டே இருப்போமே. அப்பளம் மாதிரியும் இருக்கு. நொறிங்க சில எண்ணெயும் இல்லை. சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் வேணும். அதனால பப்பாளி பழம் மட்டும் வச்சுக்கோங்க. சாப்பிடும்போதும் சாப்பிடலாம். என் ஐயா சொல்லுவார், பேர்ந்துட்டு சாப்பிட்டேக்க நாங்க அநேகமா சாப்பாட்டுக்கு பிறகு பழம் தான் சாப்பிடுவோம். அதுல இனிப்பு பப்பாளமே சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட போறோம். உங்களுக்கு 2 ஜி பசி நினைக்குது. சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. பை பை.